நல்ல தமிழ் மீது பற்று வருவதற்கு இந்த ஒரு கவிதை காரணமாக இருந்தது. அதையும் அந்த கவிஞன் தான் எழுதினான். அதில் சொல்லுகின்ற சமயத்தில் இந்த நாட்டில் தவறுகள்லாம் இல்லாமல் இருக்கணும், நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள் வந்து வளரணும் என்ற ஒரு நிலையில் அந்த கவிஞன் வந்து தமிழ் மூலமாக நல்ல பண்புகளை பெற முடியும். சீர்குலைத்து இருந்தாலும் மொய்குழலே சென்ற இடமெல்லாம் சிறப்புற்றது என்றனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ன தமிழ் என்பார், ஏன் கற்க வேண்டும் என்பார் சின்ன மதிப்படைத்தோர். உண்மையிலே தன்மானம் உள்ளவர்க்கு தாய்மொழியே தாரணியில் திண்ணத்து விட்டாத தேன். படிக்க தவறுகிறான், பைந்தமிழின் தேனை குடிக்க தவறுகிறான், கூற துடிக்கின்றேன் பாவலனே பாட்டை நிறுத்திவிடு, ஒன்றுமில்லை பாட்டால் விளைந்த பயன். வெள்ள தமிழ் மொழியில் வேற்றுமொழி சொற்களையும் வெள்ள கலப்புடைய மேல் என்று சொல்லி வழக்காடும் பண்பாளர் வாயடைக்க முழங்கு சங்கே முழங்கு. இல்லாததும் இன்பத் தமிழ் மொழியில் இதை சொல்லாத பேரில்லை தொன்னுலகில். வெள்ள நிகர் வாழை போலா மாங்கனி போல் வார்த்தெடுத்த முத்தமிழை தோழனே ஏன் மறந்தாய் சொல். யாப்பளிப்பாய் அன்னையே யானுகுனை பாராட்டும் வாய்ப்பளிப்பாய், பாப்புனையும் ஆண்பளிப்பாய், மாப்புவியோர் வாடும் நிலைமாற்ற வண்ணம் பல சேர்த்து பாடுவேன் பைந்தமிழ்ப்பா. ஆட்டம் ஒரு கேடா அன்பு தமிழா உன் பாட்டன் இருந்த நிலை பாராயோ. பாராண்ட முன்னிலையை பாழான உன்னிலையை பாராத கண்ணெடுத்து பார். சிங்க தமிழ் மாந்தர் சீரற்று போனதனால் எங்கும் பழியுற்றார். என் தாயே இங்கு இவர்கள் பொங்கி புதுப்பாதை போய்க்காண பாட்டு செய்க சங்கத்தமிழ் ஒன்றும் தா. பெற்ற பெருந்தேவி பேரன்பே நான் கொற்றவரால் தங்க தமிழீழத்தில் தாளாட்ட பெற்றவளே சங்கத்தமிழ் ஒன்றும் தா. நான் பிறந்த பேறு பெற ஞாலத்தில் மூத்தவளே தேன் சிறந்த தாய் தமிழே தித்தித்து வானுயர்ந்த தங்கத்தமிழே தளிர்கொடியே தாழ்வணிந்தேன் சங்கத்தமிழ் ஒன்றும் தா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுவேன். ஆனந்தம் வந்து இதை பேசுறதை கேட்டு நீலா சொல்வியா நான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலைஞருடைய இல்லை கலைஞருடைய கவிதை சொன்னாமா. கரெக்டா சொல்றேன். அவன் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாக அமைந்திருக்கும். மையத்தை பிடிப்பதற்கும் வெண்பனை பிடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலம் ஒரு மின்னும் வெளியும். புலியின் குகையிலே ஒளிவில்லை புதிதல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறக்கும் தன்மையும் தலைக்காட்டா. ஞானத்தின் உறைவிடம் மரபு மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்களை திறந்து பிடியெல்லாம் எடுத்து வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாய். ஆண்மகனாக நீ தம்பி நோக்கம் செய்கின்றார். அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழ்ச்சி வேடிக்கை காயம் முதுகிலா மார்பிலா கடலுவா என்றார். முதுகில் என்றார். கிழவி துடித்தார், வாழை எடுத்தார். உடனே போய் படிச்சோமா இல்ல ஆனந்தனுக்கு வந்து சொன்ன நேரத்திலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட கமலஹாசன் அது பார்த்து சொன்னாரு, யார் வயசு யாரும் வந்து மறைக்க கொடுக்க முடியாது, இயற்கையினுடைய நியதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. எஸ் அந்த செய்திமா ரொம்ப காலம் எடுதுமா. நான் எதுவும் வந்து அது எதனா நினைச்சிருந்தாலும் பேசியிருந்தாலும் அந்த வீரபாண்டிய கடமெல்லாம் சரளமா வந்துடும். இப்போ அதை பத்தி தொடர்ச்சி இல்லைம்மா, தொடர்ச்சி இல்லை. அதனாலதான் வெளியில் சொல்ல சம்பந்தனால சரியா பேச முடியல. 3 வருஷமா ஆயிட்டு போகுதா ஸ்கூல்ல இருந்தாலும் வேற வழியில திரும்ப ஆனந்தம் சொல்லுவான். அப்படி என்ன தப்பு பண்ண மாதிரி? என்னடா தப்பு பண்ண? அப்படி என்ன தப்பு பண்ண? தெரியல.
திலீப் உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்ல விருப்பம் இல்ல. திலீப் உனக்கு ஞாபகம் இருக்கா? திலீப் மாட்ட விட்டோம் பாருமாயம்மா, அவங்ககிட்ட போய் நான் இந்த மயக்க கொடுத்துட்டேன். அதான் ஆமாப்பா. இப்படிதான் பிரஷ் பண்ண போட இங்க தான் இருக்கு. எங்களை மட்டும் எழுதி பேசு பேசுன்னு சொல்றீங்க, கிளாஸ் சொல்றீங்க. நீங்க கரெக்டா வரும். அவங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குறது. அதுலேயும் முக்கியமா இந்த கோபி, நீ யார் கோபி? ரமேஷ், மூணு பேருக்கும் ரொம்ப சொல்லணும். ஏன்னா அதை வந்து கோபி வந்து அதை ஒரு எடுத்து செய்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு இது ஒரு முதல் அனுபவம் எங்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி நடந்ததில்லை இது வரைக்கும் அம்பிகத்தில். இதுதான் முதல் தரம். நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க, இனிமேல் இது நல்லா தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசுல இப்ப இருக்கிறதெல்லாம், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதான். எல்லாரும் இங்க மகன்கள் தான், எல்லாரும் சான்றோன்களா தான் இருக்கிறீங்க. யாருமே வந்து சோட போகல. அஞ்சுகத்தினுடைய விதையெல்லாம் இன்னைக்கு நல்லா ஒரு விருட்சமா வளர்ந்து எல்லாம் காய் காய்ச்சி பழம் மறந்து எல்லாம் அது ஒரு பயனுள்ள மரம் மாதிரி இருக்கிறீங்க நீங்கள்லாம். அந்த குரல் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. மற்றபடி நீங்கள் எவ்வளோ செய்திருப்பீங்க உங்கள் லைஃப், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில். அதெல்லாம் வந்து எப்பயுமே ஆசிரியர் வந்து டே நீ குறிப்பிட மாட்டேடா அப்படின்னு. ஆனால் வந்து அந்த வார்த்தை வந்து இங்கேருந்து வரைக்கும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதான் இந்த இந்த ஒரு குரல் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். நீங்களும் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லா கடமைகளையும் நல்லா செய்திருக்கிறீங்க. அதை வந்து நல்ல ஒரு இது, அதே போல் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டி வாழ்த்தி வணங்கு. நீங்கள்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 பல்லாயிரத்தாண்டு வளர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த செயல்பாடு வர்றதுக்கு முன்னாடி கோபி வந்து ஃபேஸ்புக்கில் சந்தித்தோம். சந்திக்கும் போது அந்த அஞ்சுகம்ங்கிற ஒரு அந்த குரூப்பில் நம்ம என்ட்ரி பண்ணுறதுல எங்கே ஒர்க் பண்ணுறோம் எங்கே படித்தவங்கலாம் அந்த அஞ்சுகம்ங்கிறதுல எடுத்துகிட்டு நான் என்னுடைய ஃபோட்டோவை அதில் போடுறேன். அதில் பார்த்துட்டு அப்புறம் வந்தேன். இங்கே நிறைய நண்பர்கள் அதில் வர்றாங்க. என்னுடைய ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு வரேன் சார், வரும்போது உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு நான் ஒரு நாள் மகாராஷ்டிரா போயிட்டுருக்கேன். நான் அப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனில் அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. கரெக்டாக அடித்து நான் வந்துட்டேன் சார், இங்கே வந்துட்டு 6ஆம் தேதி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அது இருப்போமா அது இனிஷியேட் பண்ணது கோபி. எல்லாருடைய பங்களிப்பும் இதில் ரொம்ப ரொம்ப ஒட்டுமொத்த முயற்சி தான் சார். இனிஷியேட் பண்ணது கோபி. ஆனால் இந்த ஆர்வம், இந்த தீ, இந்த அக்னின்னு சொல்கிறோம்ல, நானே இருந்தாலும் சரி, என்னுடைய மாணவ பருவத்தில் நான் யாரோட படித்தேன் அப்படின்னா அந்த அவர்களை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அது உள்ளே எரிஞ்சிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும். அதை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் அந்த இடத்துல லேசாக கொளுத்தி போட்டாங்கன்னா மொத்தமும் இது மாதிரி பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் இது. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் ஒரு 76 வருஷம் மாதிரி ஒரு இல்லையாங்கிற ஒரு ஏற்றம் டெஃபரெண்டாக எனக்கு இருந்துச்சு. போன ஆண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட 12E ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் இல்லைங்களா, 12E போன ஆண்டு வந்து நம்ம இதில் வந்து வச்சு செஞ்சாங்க. கிரவுண்டில் அங்கே வச்சு ஒரு செட்டு மட்டும் அப்படி வச்சுட்டு செஞ்சாங்க. ஒரு 2 இயர்ஸ் அந்த 12E மட்டும் செஞ்சாங்க. அதை தாண்டி இந்த அளவில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறீங்க. என்கிட்ட நம்ம கரஸ்பாண்ட் அங்கே இப்போ இருக்காங்க, அதான் மேடம், அவங்க வந்து கேட்பாங்க சமயத்தில், சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி சார் எங்களை பெரிய லெவலில் இந்த இடத்துல காலி வைத்த எல்லாருமே பெரிய லெவலில் தான் இருக்கிறாங்க. யாருமே ஆக்சுவலாக ஒரு இடத்தோட ராசி மாதிரி அது. அதனால அப்போ அவங்ககிட்ட ஒரு நாள் பார்க்கும்போது சொன்னாங்க, அவங்க மாணவர்லாம் வெளியில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தற்சமயத்துக்கு தெரியாது. அதனால் நீங்கள்லாம் உண்மையில இருந்து யார் யார் என்னங்கிறத இது பண்ணி அவங்கெல்லாம் வரவேற்று எல்லாத்தையும் ஓரளவுக்கு பண்ணுங்க சார் சொல்லியிருக்கிறாங்க. நானும் அவங்கள்ட்ட சரி மாட்டோம்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு முன்னாடி எச்சரி அது ஒரு இது மாதிரி ஒரு முகப்புரை மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க. அதை கொஞ்சம் அற்புதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பள்ளி வாழ்க்கையில் நான் வந்து அதாவது எல்லார்ட்டையும் நான் நல்லா அன்பாக பழக எல்லாம் செய்வேன். இருந்தாலும் என்னுடைய போஸ்ட் வந்து எப்பயுமே எல்லாரும் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி போஸ்ட்டாக தான் இருக்கும், ஒரு பயப்படுற மாதிரி போஸ்ட்டாக தான் இருந்தது. அது ஆக்சுவல் உண்மை. அது நான் என்ன கையில் விசில் வச்சுருப்பேன், விசில் கார்டு இருக்கும், எங்கேயாவது போனவங்களை உடனே விட்டு இவங்களால் அடிக்க முடியல
நம்முடைய மாணவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பெயர்களும் எனக்கு குறிப்பிட்டு தெரியாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு ஆண்டு நீங்கள் அவங்க 2 ஆண்டு 3 ஆண்டு படித்து போயிடுவீங்க. ஆனால் எந்த அந்த பதிவு மட்டும் என்னுடைய மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஃபோட்டோவில் பதிவு பண்ண மாதிரி எங்கே போகிறனாலும் சரி, அவங்க யாராவது ஒருத்தர் தனியாக பார்த்தா நம்ம மாணவர் வந்து 5 வந்தாலும் படிச்சுன்னு கேட்டுருவாங்க. எப்படி சார் அவங்க இன்னும் எதுக்கு கூப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நான் மேனேஜராக இருக்கேன். அப்போ இவங்க சொன்னது வந்து உண்மையிலேயே உண்மை. என்னன்னு கேட்டால் அது உதட்டில் இருந்து வர வார்த்தைகள் தான். அதுக்கு மேலே தாண்டி வெளியில் வந்தால் அது நல்லா இருக்காது. அதனால எந்த ஆசிரியர்களும் அப்படி நினைக்க மாட்டாங்க, வரவும் வராது. இந்த ஆசிரியர் பணி மட்டும் வந்து சார் சொல்லிட்டு போன மாதிரி ஆனால் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரோடு ரோலர் மாதிரி அவங்க வந்து ஒரு பாதையை போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. கரடமோட பாதையெல்லாம் சரியாகி விட்டுட்டு அதில் வந்து மிக அற்புதமாக நீங்கள் வந்து ஒரு பிளைமோத் கார், நீங்கள் ஒரு மாணவர்களாக கார் வச்சுட்டோம்னா காரில் போகும், பிளைமோத் போகும். அதே சமயத்தில் என்ன சந்தோஷம் கேட்டிங்கன்னா, இதில் 1000 பேர் நமக்கு வந்து மிக அற்புதமான நிலையில் இருக்காங்கன்னா மிக மிக சந்தோஷப்படுவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெற்றோர்களை விட என்னுடைய மாணவர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். ஆனால் யாராவது ஒருவர் வந்து மிகுந்த கஷ்டமாக இருந்தால் கூட மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஏன் அப்போ இந்த மாதிரி செய்யாமல் அப்படி பண்ணிட்டு அவர்களுக்கு வருத்தப்படும். கொடுக்கல, அதான் சொல்கிறாங்க இடத்தோட ராசி அப்படின்னு. அதனால வந்து மிக அற்புதமான வேலை இருக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம். என்னுடைய டீச்சிங் பொறுத்து என்னுடைய டீச்சிங்லாம் உங்களுக்கு 25 வயசு நீங்கள் போனோடனே உங்களுக்கு வந்து உதவி இருக்கும் என்னுடைய டீச்சிங்ஸ் எல்லாம். ஆனால் என்னுடைய லைஃப், என்னுடைய சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த வயசுல தான் உதவவே ஆரம்பிக்கும். உண்மை கூட அன்னைக்கு பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸ் சொல்லும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சார் தான் எங்களுக்கு இதை போட்டு கம்பல் பண்ணி அவங்களை எக்ஸசைஸ் பண்ணி வச்சு யோகா பண்ணுவாங்க. அதனால அதனால ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து மிக அற்புதமாக பிடிக்கும். நம்ம அப்போ எதை சொன்னோம்னாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அங்கே இன்னைக்கு நான் மாணவராக இருக்கும்போது எனக்கு என்னுடைய நிலைமையா தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என்னை திரும்பி திரும்பி விரட்டி அடித்த வாத்தியாரை வந்து நான் அன்னைக்கு வருத்தப்படுவோம், இன்னைக்கு அவரை சொல்லி சந்தோஷப்படுவேன். இப்போ அடி அடித்து என்னை திருத்தினதே அவர் தான். உண்மையாகவே நெட்டில் மெசேஜ் வரும், சார் உங்களுக்கு அடி வாங்கிங்க சார், என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு பையன் எழுதுவாப்பில். அதெல்லாம் இருந்துட்டு சிறப்பாக வாழ்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். நன்றி. என்னுடைய பெயர் பி. மோகன், கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன். அஞ்சுகத்தை பற்றி நான் கேள்விப்படும் பொழுது அதில் பண்பட்ட மனிதர்கள் தான் மிக அதிகமாக எனக்கு கண்ணுக்கு தெரிந்தார்கள். அஞ்சுகம் பள்ளியில் வேலையை சேர்ந்த பொழுது அந்த பள்ளி இவ்வளவு கண்டிப்புடன், ஏனென்றால் அங்கு படித்த மாணவர்கள் அனைவரும் மிக உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இது ஒரு அறிமுகம். அடுத்ததாக அங்கு படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் வீட்டு மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் குழந்தை பொண்ணா உடனே எங்கள் டாக்டர் இருக்காங்க, நாங்கள் பல்லாவரத்தில் தான் காட்டுவோம், எங்கள் டாக்டர் விட்டு நாங்கள் வேறு யார்கிட்டையும் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரே சண்டை. ஏம்மா இங்கெல்லாம் சிட்டியில் டாக்டர் இருக்காங்க, அங்கே அவ்வளோ தூரம் போனோமா? இல்லை, எங்கள் டாக்டர் தான் அப்படின்னு. அங்கே போனவொடனே டாக்டர்கிட்ட போனவொடனே இது மாதிரி சார் என்ன பண்ணுறாரு, அஞ்சுக்கும் பள்ளியில் டீச்சராக இருக்காரு. உடனே நீங்கள் எழுந்துருங்க, அவங்களால சாரை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் சாரை உள்ள வர சொல்லி என்னை வெளியில் நின்றுட்டு இருந்தேன். என்னை உள்ள வர சொல்லி என்ன உட்கார வச்சுட்டு அவங்களும் வெளியில் கொஞ்ச நேரம் நிலங்கிட்டார். வெளில உட்கார வச்சுட்டு ஸ்கூலை பற்றிலாம் கேட்க ஆரம்பிச்சார். டாக்டர் பேர் சோமசேகர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் ஸ்கூலை பற்றி எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவங்களும் இது மாதிரி யார், அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி கண்டிப்பாக வளர்த்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கண்டிப்பு அன்னைக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு அஞ்சுகம் பள்ளியுடைய எல்லாமே பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த கண்டிப்பு அன்றைக்கு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்தில் சந்தித்திருப்போமா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த கண்டிப்பு வர வேண்டும் என்று இப்போவும் போராடி கொண்டு ரொம்ப அன்பா சிவபிரகாஷ் சார் தான். சிவபிரகாஷோடைய டீச்சிங் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தம்பி வா, ராஜா வா, கண்ணா வா, அதை மீறி நீ திட்டியா திட்டிக்கா ராஜா, அதை மீறி நாங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனாக பிறந்தோம்னா அது மாதிரி எல்லோருடைய வந்து 25 வருஷம் கழிச்சு வந்து பார்த்து நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்றது உணர்வுபூர்வமாக உணர்ந்துருங்க. ரொம்ப நன்றி, வாய்ப்பு கிடைத்து. ரொம்ப பேச தெரியாது. மைக்க பிடிச்சி
ஆசிரியருக்கு பொய் உரை தேவைப்பா. இந்த பெஸ்ட் மாமலத்தை விட்டு போக மாட்டேன்னு வீட்டில் ஒரு சண்டை. எனக்கு ஒரு சின்ன ஆசை, யாரையும் பார்க்கலாம்ல, இன்னமும் பார்க்கலாம்ல. ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கும்போதுல போஸ்ட் கார்டில் தானே போஸ்ட் போட்டோம். அதுக்குன்னே 2 பசங்க நிற்பாங்க. இந்த பக்கம் போஸ்ட்மேன்கிட்ட 10 பைசா கொடுத்துட்டு போஸ்ட் கடை எங்கிட்ட அங்கெல்லாம் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் போய் நின்னா 10 நிமிஷம் யாராவது பசங்க வராங்களா, அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் நல்லா இருக்கும். பசங்கள்லாம் இருப்பாங்க. இப்பயும் விஸ்மாமத்தை விட்டு நான் ஏன் போகல அப்படின்னா, எல்லாரும் மீட் பண்ணுவேன், எல்லாரும் பார்ப்பாங்க. ஸ்டேஷன் ரோட்டில் போனால் மினிமம் ஒரு நாளைக்கு 10 பசங்களை பார்க்கலாம். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் கவனிக்கலன்னா எங்களுக்கு பரிமாறி டீச்சர் தானே, நல்லா எங்களுக்கு தெரியும். வாங்கிட்டு மிஸ் ப்ளீஸ், நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு நான் கம்பைன் ரெடி ரோடில் இப்போ வந்திருக்கேன். எனக்கு எங்கேயும் வேண்டாம். நான் வேலை பார்த்த இடம், நான் இருக்கிற இடம் எல்லாமே வெஸ்ட் மாம்பலம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் பார்க்கும். இந்த பிரியமதா நிறைய பேரை நான் பார்ப்பேன். பார்க்கும்போது அன்றைக்கெல்லாம் சீக்கிரமாக தூங்கிடுவேன். ஏன்னா அந்த பசங்களை பார்த்த ஒரு சந்தோஷம், என் கிளாஸில் அவங்க இருந்தது, அந்த இமேஜினேஷன்லேயே என்னுடைய டைம் பாஸ் ஆகும். அது இன்னும் நிறையா இதுவாக இருந்தாலும் இப்போ படித்த பசங்க தினம் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நான் இப்போ கூட காமிச்சேன் கோபி கிட்ட என்னுடைய இதெல்லாம் மல்லிகா பார்த்தது என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நானும் பாலாச்சாரம் தான் போனோம். ரெகக்னைஸ் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிச்சு. உடனே டாக்டர்கிட்ட சொன்னோம், அப்படியா உங்களை புரிஞ்ச மாதிரி, ஆமாம் சார் எங்களை பார்த்தாங்க, அப்படியே கண்ணை அசைச்சாங்க, எங்களை பேசுனாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் சைகை சொன்ன உடனே அவர் டாக்டர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் பிள்ளைங்க பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி உடனே ஒரு 10 பேர் 15 பேர் என்ன பண்ணால் உடனே அடுத்த நாளே போயிருக்கேன். அது மாதிரி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பிரார்த்தனை ரொம்ப இதுவாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட் போல பின்னாலலாம்